இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சுங்கைப்பட்டாணியில் மழையின் போது வீட்டுக்கு வெளியே தொட்டிலில் தூங்கிய ஆடவர் மின்னல் தாக்கி உயிரிழந்த சோகம். கெடா சுங்கைப்பட்டாணியில் கடும் மழையின் போது வீட்டின் முன்புறம் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த ஆடவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். சுங்கை நாயர் கம்புங் வாருப்புலாக்திகாவில் திங்கட்கிழமை இரவு 9:45 மணி அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அவர் உயிரிழந்தார். 31 வயதுடைய முகமது ஷஹரீம் ஷெலி எனும் அந்நபர் கிரேன் ஓட்டுநரான கணவர் வேலை அசதியில் தூங்குவதாக நினைத்து அவரை எழுப்பாமல் விட்ட மனைவி அவர் சுயநினைவில்லாமல் கிடப்பதை இரவு 10 மணிக்கு மேல்தான் கவனித்திருக்கிறார். பதறிப்போன குடும்பத்தினர் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வேளை வரும் வழியிலேயே அவரின் உயிர் பிரிந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். சம்பவத்தின் போது அவ்வாடவர் ஆரோக்கியமாக இருந்ததாகவும் அவருக்கு நாள்பட்ட நோய் எதுவும் இல்லை எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர் படுத்திருந்த தொட்டி தொங்கும் கட்டையில் தீப்பற்றி தடையும் இருந்ததோடு அருகில் மின்சார இணைப்பு கம்பியும் துண்டாகி கிடந்தது. அதோடு அவரின் உடலிலும் தீப்புண் காயங்கள் கண்டறியப்பட்டதால் மின்னல் தாக்கியே அவர் உயிரிழந்திருக்கலாம் என போலீஸ் நம்புகிறது. மாற்றுத்திறனாளியான ஹெயிலிங் ஓட்டுநரை அடித்ததாக சந்தேகிக்கப்படும் அரச மெய்காப்பாளர் போலீஸ் விசாரணை. ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகிக்கப்படும் ஜொஹூர் மாநில இடைக்கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமின் மெய்காப்பாளரை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மாற்றுத்திறனாளியான அந்த ஹெயிலிங் ஓட்டுநர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள ஹோட்டலில் பயணிகளுக்காக காத்திருந்த போது அந்த மெய்காப்பாளர் தன்னை தாக்கியதாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். 46 வயது அந்த ஓட்டுநரின் தலையில் காயம் பகுதி குத்தி வாகனத்தை நகர்த்த பணித்ததற்காக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றவியல் சட்டம் பிரிவு 323 படி இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்படும் என புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குனர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஷஹரி முகமது சைன் தெரிவித்தார். கோவிட் காலத்தில் உயர் சம்பள அடிப்படையில் ஏர் ஏசியா வேலை நீக்கம் செய்தது நியாயமில்லை. தொழில் நீதிமன்றம் அதிரடி. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உயர் சம்பளம் பெறுகிறார்கள் என்ற அடிப்படையில் விமான பொறியாளர்கள் 2 வரை வேலை நீக்கம் செய்தது ஏர் ஏசியா. அந்த செயல் நியாயமற்றது என தொழில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சம்பள அடிப்படையில் அவ்வாறு செய்திருக்க கூடாது என நீதிமன்றம் கூறியது. என்னதான் நிதி நெருக்கடியில் சிக்கினாலும் தவறான அணுகுமுறையை ஏர் ஏசியா பயன்படுத்தி இருக்க கூடாது என நீதிபதி ஆண்டர்சன் ஆங் சொன்னார். கடைசியாக வந்தவர்கள் முதலில் வெளியே என்ற கொள்கை ஃபைசல் சுலைமான் மற்றும் இஸ்ரால் நிசார் விஷயத்தில் கடைபிடிக்கப்பட்டதை படவில்லை என அன்வார் சுட்டிக்காட்டினார். எனவே ஏர் ஏசியாவுடன் 16 ஆண்டுகள் சேவையாற்றிய அவ்விருவருக்கும் மொத்தமாக 7,88,670 ரிங்கெட் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சோறு குழைந்து விட்டது, பொரித்த கோழி சுவையாக இல்லை. அதிருப்தியை வெளிப்படுத்திய வாடிக்கையாளர் மீது வியாபாரி சினம். வீட்டிலிருந்து தாம் சமைத்து விற்பனை செய்யும் உணவின் தரம் குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்த வாடிக்கையாளர் ஒருவரின் கருத்துக்கு வியாபாரி ஒருவர் கடுமையான முறையில் பதிலளித்திருக்கும் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று வைரலாகியுள்ளது. அதில் ஸ்கிரீன்ஷாட்டை பெண் ஒருவர் புக்கிட் ஜெலுத்தோங் எனும் முகநூல் கணக்கில் பதிவேற்றம் செய்துள்ளார். அதில் புனைந்து காணப்பட்ட சோர், சுவையில்லாமல் இருந்த கோழி, மிகவும் கொஞ்சமான உணவு ஆகியவை குறித்து வாடிக்கையாளர் ஒருவர் அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளார். எனினும் அந்த கருத்தை ஏற்க மனமில்லாமல் சம்பந்தப்பட்ட வியாபாரி கடுமையான பதிலளித்துள்ளதை காண முடிகிறது. உணவு சுவையாக இல்லை என்றால் அதனை சரி செய்ய முடியும். அதனை விடுத்து வாடிக்கையாளர்களிடம் சினம் கொள்வது ஏற்புடையது அல்ல என அந்த பதிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே வியாபாரியிடம் உணவை வாங்கிய இதர சில வாடிக்கையாளர்களும் அந்த பதிவின் கீழ் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். நானும் இது போல கருத்து தெரிவித்துள்ளேன். எனினும் அவர் தற்காத்துதான் பேசினார் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உடல்நலம் சரியில்லாததால் ஒரு முறைதான் நான் அவரிடம் உணவு வாங்கினேன். மிகவும் கொஞ்சமாக இருந்தது. அதுதான் இறுதி முறை நான் அவரிடம் உணவு வாங்கியது என மற்றொருவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூரில் 5 குண்டர் கும்பலை சேர்ந்த 21 பேர் கைது.
5 குண்டர் கும்பலை சேர்ந்த திட்டமிட்ட குற்ற செயல் குழுவின் 21 உறுப்பினர்கள் புக்கித் அமான் குற்றவியல் விசாரணை துறை மேற்கொண்ட ஒப்ஸ்லீமா நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டனர். ஜொஹூர், பஹாங் மற்றும் ஸ்லாங்கூரில் மேல் நடவடிக்கைக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கித் அமான் குற்றவியல் விசாரணை துறையின் இயக்குநர் நதஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது சென் தெரிவித்தார். 26 முதல் 51 வயதுடைய அந்த கும்பலை சேர்ந்த 21 பேரும் கொலை, போதைப் பொருள், மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் தீ வைக்கும் சதி நாச செயலில் ஈடுபட்டு வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார். வெவ்வேறு 5 குண்டர் கும்பலை சேர்ந்த அந்த 5வரும் 2019ஆம் ஆண்டு முதல் ஸ்லாங்கூரில் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்களில் உணர்ந்து இதர 10 உறுப்பினர்கள் தற்போது தலைமறைவாகி இருப்பதால் அவர்களை தேடி கண்டறியும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இன்று காலை புக்கித் அமானில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் முகமது ஷுஹைலி தெரிவித்தார். கைதான நபர்களில் 18 பேர் 2012ஆம் ஆண்டில் சொஸ்மா சட்டத்தின் கீழ் 28 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். ஸ்லாங்கூர் ஆட்டக்காரர் மீது அமில தாக்குதல் பாதுகாப்பு காரணங்களுக்காக ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்லாங்கூர் FC மற்றும் ஹரிமா மலாயா அணியின் ஆட்டக்காரர் ஃபைசல் ஹரீம் கடந்த சனிக்கிழமை மருத்துவமனையில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டதிலிருந்து 2 வாரங்களாக தீவிர கண்காணிப்பில் உள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் இருக்கும் இடம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் FC அணியின் தொழில்நுட்ப குழுவின் தலைவர் நதோஸ்ரீ ஷஹருல் முக்தார் தெரிவித்தார். அவர் முழுமையாக குணமடையவும் எந்த ஒரு இடையூறும் இன்றி அமைதியான முறையில் சிகிச்சை பெறவும் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஃபைசல் ஹலீம் கடந்த சனிக்கிழமை எதிர்பார்க்கப்பட்டதை காட்டிலும் முன்கூட்டியே மருத்துவமனையில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டனர். மே 5ஆம் தேதி அமில தாக்குதலுக்கு இலக்கான அவருக்கு 4 கட்டங்களாக அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து நேர்மறையான முன்னேற்றத்தை பதிவு செய்து வந்த அவர் முன்கூட்டியே மருத்துவமனையில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டார். எனினும் காயங்கள் சுத்தம் செய்ய அவர் அவ்வப்போது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருக்கும் என கூறப்படுகிறது. கைபேசி மோசடியில் 1,30,000 ரிங்கெட்டை பறிகொடுத்த முதியவர். TNB பணியாளர் என கூறிக்கொண்டு ஆள்மாறாட்டம் செய்த நபரின் மோசடியில் சிக்கி 1,30,000 ரிங்கெட் பணத்தை பறிகொடுத்துள்ளார் ஜொஹூர் பத்துபஹாட்டை சேர்ந்த 61 வயது முதியவர். பஹாங் குவாந்தானில் உள்ள TNB பணியாளர் என கூறிக்கொண்ட மர்ம நபர் அம்முதியவர் மின்சார திருட்டில் ஈடுபட்டதாக கூறியிருக்கின்றார். தனது வீட்டில் ஜொஹூரில் இருக்கும் குவாந்தானில் இப்படி மின்சாரம் திருடினால் எப்படி முடியும் என முதியவர் கேள்வி எழுப்பிய நிலையில் தொலைபேசி அழைப்பு உடனடியாக பஹாங் காவல்துறை தலைமையகத்தை சேர்ந்தவர் என ஆள்மாறாட்டம் செய்த நபரிடம் மாற்றப்பட்டது. போலீஸ் என கூறிக்கொண்ட அந்நபரோ அம்முதியவர் கருப்பு பண விஷயத்திலும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறி அவரை மேலும் அதிர்ச்சி அடைய வைத்தார். விசாரணைக்காக வங்கி கணக்கு உள்ளிட்ட விவரங்களை தருமாறு கேட்க பயத்தில் இவரும் கொடுத்துவிட்டார். எனினும் கடந்த மே 26ஆம் தேதி வங்கியை தொடர்பு கொண்ட போதுதான் தனது கணக்கில் இருந்து 1,30,000 ரிங்கெட் பணம் 3 வெவ்வேறு கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக அவர் கண்டறிந்தார். இதனை அடுத்து பத்துபஹாட் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். தெரியாத நபர்களிடம் இருந்து வரும் அழைப்புகளை நம்பி மோசம் போகாதீர்கள் என போலீஸ் மீண்டும் பொதுமக்களை வலியுறுத்துகிறது. நாட்டில் 32 லட்சம் ஹெக்டேர் இயற்கை காடுகள் அழியும் அபாயத்தில் உள்ளனவா? ரெயின்போ வாட்ச் தரவுகள் ஆராயப்படும் என்கிறார் அமைச்சர். நாட்டில் 32 லட்சம் ஹெக்டேர் இயற்கை காடுகள் அழியும் அபாயத்தில் இருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை அரசாங்கம் நன்கு ஆராயும் என இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் நிக் அகமது கூறியுள்ளார். நாட்டின் நிலப்பரப்பு 50 விழுக்காடு இயற்கை காடுகளால் சூழப்பட்டிருப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டை அமைச்சுக் கொண்டிருப்பதால் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு அமைப்பான ரிம்பா வாட்ச் வெளியிட்டுள்ள அவ்வெச்சரிக்கையை தமது அமைச்சு கடுமையாக கருதுவதாக நிக் நஸ்மி சொன்னார். இது குறித்து அமைச்சு விரைவிலேயே அறிக்கை வெளியிடும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். வெட்டுமர தொழில், செம்பனை தோட்டங்களில் திறப்பு, நீர்மின் திட்டங்கள் உள்ளிட்ட காடு அழிப்பு நடவடிக்கைகளால் 14 முதல் 16 விழுக்காடு வரையில் இயற்கை காடுகளை இழக்கும் அபாயத்தில் மலேசியா இருப்பதாக ரிம்பா வாட்ச் முன்னதாக கவலை தெரிவித்திருந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் மலேசிய வனப்பகுதி மொத்த நிலப்பரப்பில் 46.97 விழுக்காடு சரிவு கட்டதாக அதிர்ச்சி தகவலையும் அது வெளியிட்டிருந்தது.
32 லட்சம் ஹெக்டேர் காடழிப்பானது தீபகற்பத்தில் மிகப்பெரிய மாநிலமான பஹாங்கின் நிலப்பரப்புக்கு சமமானதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஐஸ்வர்யா ராயின் ஆடையை தைப்பூச காவடியுடன் இணைத்து பேசியதற்காக மன்னிப்பு கோரினார் வான் ஷெஃப். பாலிவுட் திரைத்தாரகை ஐஸ்வர்யா ராயின் ஆடை குறித்து தாம் நகைச்சுவையாக கூறியது பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியது குறித்து பிரபல சமையல் கலைஞர் ஷெஃப் வான் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். தனது நகைச்சுவை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. மற்றபடி இந்துக்களை புண்படுத்தும் எண்ணம் தமக்கு சிறிதளவும் இல்லை என இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். இதனால் வரையிலும் அனைத்து மதங்களையும் கலாச்சாரங்களையும் தாம் மதித்து வந்திருப்பதாக குறிப்பிட்ட 66 வயது ஷெஃப் வான் ஐஸ்வர்யா ராயின் வித்தியாசமான ஆடை குறித்து நெட்டிசன்களின் கருத்தை கேட்கும் வகையில் யதார்த்தமாகத்தான் கருத்து பதிவேற்றியதாக கூறிக்கொண்டார். ஐஸ்வர்யா ராய் தனக்கு பிடித்த நடிகைகளில் ஒருவர் என்பதால் அவரின் வித்தியாசமான ஆடையால் ஈர்க்கப்பட்டுதான் அப்படி ஒரு பதிவை போட்டதாகவும் அதற்காக அவரிடமும் மன்னிப்பு கோருவதாக ஷெஃப் வான் சொன்னார். போலீஸ் விசாரணைக்கு அழைக்கும் அளவிற்கு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு புகார் வரை செல்லும் என நினைக்கவில்லை என்றார் அவர். புக்கிட் புரோகா மலை ஏறும் போது பள்ளத்தில் தவறி விழுந்து 11 வயது பையன் மரணம். ஸ்லாங்கூர் செம்மஞ்சேயில் உள்ள புக்கிட் புரோகா மலையில் திங்கட்கிழமை மாலை ஏறும்போது பள்ளத்தில் தவறி விழுந்து 11 வயது பையன் உயிரிழந்தான். மலை ஏறும்போது தவறி போய் காணாமல் போனதாக பராமரிப்பாளரிடம் அந்த புகார் பெறப்பட்டு கிடந்ததை அடுத்து தேடி மீட்கும் பணியில் இறங்கிய தீயணைப்புத்துறை 16 வயது ஆதிபுத்ராவை சடலமாக மீட்டனர். காலை 8 மணிக்கு இதர மூவருடன் மலையேற தொடங்கிய ஆதிபுத்ரா 11 மணிக்கு மேல் வழி தவறி காணாமல் போயிருக்கின்றான். நேற்று 2வது நாளாக தொடர்ந்த தேடுதலின் போது 10 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் சுயநினைவற்ற நிலையில் ஆதிபுத்ரா கண்டெடுக்கப்பட்டான். அவன் விழுந்த இடம் புக்கிட் புரோகா நுழைவாயில் கதவில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ளது. வரும் போராட்டத்திற்கு பிறகு பிற்பகல் 3:30 மணி வாக்கில் ஆதிபுத்ரா மேலே கொண்டு வரப்பட்டு நிலையில் அவர் நல்ல உயிரிழந்து விட்டதை மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது. மின்னியல் பணப்பை பயன்பாட்டில் மலேசியர்களே முதலிடம். புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. மின்னியல் பணப்பை அல்லது வாலெட் பயன்பாட்டில் உலக அளவில் மலேசியர்களே முதலிடம் வகிப்பதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. 63 விழுக்காட்டு மலேசியர்கள் பொருட்களை வாங்குவதற்கு அந்த வாலெட் வசதியை பயன்படுத்துவதாக உலகளாவிய நிதி தொழில்நுட்ப தளமான எதியான் தெரிவிக்கிறது. விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தால் உலகளவில் அதுவே அதிகம் என 2024 எதியான் குறியீடு காட்டுகிறது. 26 சந்தைகளில் 38,000 பொதுமக்கள் 13,000 வியாபாரிகள் ஆகியோரிடையே இவ்வாண்டு தொடக்கத்தில் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் பங்கேற்றவர்களில் மலேசியாவை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பயனர்கள் 500க்கும் வியாபாரிகளும் அடங்குவர். காலம் காலமாக பயன்பாட்டில் இருக்கும் ரொக்க பணப்பையை காட்டிலும் கைபேசிகளில் ஒரு கிளிக் மட்டுமே செய்ய தேவையான மின்னியல் கட்டண முறைக்கு மலேசியர்கள் மாறி வருகின்றனர். அது விரைவாகவும் எளிதாகவும் இருப்பதால் பெரும்பாலான மலேசியர்களுக்கு பிடித்து போயிருப்பதாக எடியன் கூறினார். இவ்வேளையில் இணையம் வாயிலாக பொருட்களை வாங்குவதிலும் மலேசியர்களை அடித்துக் கொள்ள ஆளில்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. உலக மக்களில் சராசரியாக 44 விழுக்காட்டினர் மட்டுமே சமூக ஊடகத்தில் பொருட்களை வாங்கும் நிலையில் 73 விழுக்காட்டு மலேசியர்கள் இணையத்தில் ஷாப்பிங் செய்வதாக இது ஆச்சரியத்துடன் கூறியது.